இந்த முதல்ல இந்த வடவர் வடக்கன்றதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை. குறுகிய மனம் கொண்ட ஈன புத்தி கொண்ட, அதாவது உண்மையான தமிழன் பேச மாட்டான். இந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் வச்சு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போதைப் பொருள் வந்து அப்படியே வெள்ளமாக ஓடுது அப்படின்ற முடிவுக்கு வர முடியாது. இது ஒரு ரேஷியல் அட்டாக் கிடையாது. ரேஷியல் அட்டாக்னா இனவெறி தாக்குதல். மொழியால், மதத்தால், இனத்தால், வேறு மாநிலத்திலிருந்து இங்கே வரக்கூடியவர்கள்ன்றது ப்ராட் கிளாசிஃபிகேஷன் நான் ரேஷியல்னு சொல்லுவேன். இந்த விஷயத்தில் தமிழ்நாடு காவல்துறையுடைய வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் அவர்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எஸ், அஸ்ரா கார்க் இஸ் ரைட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 3 இளம் சிறார்கள் அவங்க. இப்போ அவங்கள வந்து நீங்கள் இதுவாக அடல்ட்டாக கூட கருத முடியாது. 17 வயசு. ஐ திங்க் நம்ம இதை ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக தான் பார்க்கணும் தான் எனக்கு தோணுது. அமைச்சர் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா? கஞ்சாவே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறார். இது வந்து வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சது. எல்லாருக்கும் தெரியும் கஞ்சா அவைலபிலிட்டி நிறையா போயிருக்கு இல்லையா? எல்லா தலைவர்களோட அறிக்கை என்ன காமிக்குது? எடப்பாடியிலேருந்து, அன்புமணிலேருந்து, சீமான்லேருந்து, விஜய் எங்கே கிடைக்குதுன்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியுங்கிறாங்க சார். நான் கேட்குறேன், கண்ணு முன்னால் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, கஞ்சா வெள்ளமாக ஓடுதுன்றது எல்லாருக்கும் தெரியுதுங்க. அப்போ வந்து கஞ்சா ஒரு துளி கஞ்சா கூட இங்கே இல்லைன்னா யாரா போய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். வணக்கம் சார். வணக்கம் சார், நேற்று ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆனது விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு நடுங்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோ. அது திருத்தணியில் 4 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வட இந்திய இளைஞனை வந்து சரமாரியாக அருவாளால் வெட்டி படுகொலை பண்ணுற அளவுக்கு போன ஒரு வீடியோ. இன்றைக்கி அவர் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வராரு. அஃப்கோர்ஸ் அந்த 3 பேர் ஜெயிலில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த விவகாரம் இப்போ எப்படி வந்து அடுத்த கடை விவாதத்துக்கு போயிருக்குன்னா, தமிழ்நாட்டில் எல்லாம் எங்கே பார்த்தாலும் மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா இருக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், சீமான், விஜய், அன்புமணின்னு எல்லாரும் அறிக்கை விட்டு தள்ளிட்டாங்க. அட் த சேம் டைம் அஸ்ரா கார்க் சொல்கிறார், இட்ஸ் நாட் அ ரேஷியல் அட்டாக், இது வடவர்களின் மீதான தாக்குதல்னு பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. எதிர்கட்சிகளும் அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் அனலைஸ் பண்ணுறீங்க ஒரு பத்திரிகையாளரா? இல்லைங்க, இந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் வச்சு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போதைப் பொருள் வந்து அப்படியே வெள்ளமாக ஓடுது அப்படின்ற முடிவுக்கு வர முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த முதல்ல இந்த வடவர் வடக்கன்றதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை. அதாவது குறுகிய மனம் கொண்ட ஈன புத்தி கொண்ட, அதாவது உண்மையான தமிழன் பேச மாட்டான், தமிழ் மேலே பற்று இல்லாத, பிறர் மீது வெறுப்பை கக்கக்கூடிய, மொழியை பற்றியும் எதுவும் தெரியாது, மாநிலத்தை பற்றியும் எதுவும் தெரியாது, படிக்கவும் மாட்டான், இங்கிலீஷும் படிக்க மாட்டான், தமிழும் படிக்க மாட்டான், கண்ணும் கிடையாது, ஹிந்தி ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாலும் படிக்க மாட்டான். ஏதோ ஒரு 4 புஸ்தகத்தை படிச்சுட்டு யாரோ ஒரு 4 பேர் 4 தலைவர்களை, ஒரே ஒரு தலைவர் தான் அவரை கையில் வச்சுன்னு எல்லாமே வந்து அவர் சொன்னபடி தான் நடக்குதுன்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரை உரைகள்லாம் வைக்கிறது. அவரையும் ஒழுங்காக இவங்க படிக்கலை. அது யார் எந்த தலைவர்ன்றதும் நமக்கு தெரியும். இப்போ இந்த பிரச்சனையை வந்து இது வடவர் அப்படின்றது நார்த் இந்தியன்ற அந்த வார்த்தையை நான் சொல்ல வெக்கப்படுறேன். தப்பான வார்த்தை. அது வட மாநிலத்தவர்னு எடுத்துக்கலாமா? தான் எடுத்துக்கணும். வட மாநிலத்தை வடவர் வடக்கன் அப்படின்றதுனா ரொம்ப ஈனத்தனமான வார்த்தை. அதாவது வந்து அற்ப புத்தி கொண்ட பதர்கள் தான் அப்படிலாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. வடவர் ஆதிக்கம், வடக்கன்றதெல்லாம் மட்டமான வார்த்தைகள் நான் சொல்கிறேன். மனிதர்களை நேசிப்புகள் இப்படி சொல்ல மாட்டாங்க. இது ஒரு ரேஷியல் அட்டாக் கிடையாது. ரேஷியல் அட்டாக்னா இனவெறி தாக்குதல். மொழியால், மதத்தால், இனத்தால், வேறு மாநிலத்திலிருந்து இங்கே வரக்கூடியவர்கள்ன்றது ப்ராட் கிளாசிஃபிகேஷன் நான் ரேஷியல்னு சொல்கிறேன். இது ஒரு ரேஷியல் அட்டாக் கிடையாது. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு காவல்துறையுடைய வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் அவர்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எஸ், அஸ்ரா கார்க் இஸ் ரைட். இட்ஸ் நாட் அ ரேஷியல் அட்டாக். அப்படி சொல்கிறது வந்து ரொம்ப தவறானது. தெரிஞ்சே சொல்கிறாங்கன்னா அயோக்கியர்கள். அவங்க வந்து அவதூறு பரப்புகிறாங்க, வதந்தி பரப்புகிறாங்கன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் அ ரேஷியல் அட்டாக். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மைக்ரண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 90 லட்சம்ன்றாங்க. அவங்களால தான் நிறைய செக்டர்ஸ் ஓடிட்டு இருக்கு சார். அவன் இல்லைன்னா தமிழ்நாடு இன்றைக்கி மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகும். நித்தி ஆயோக கணக்கில் வளர்ச்சி அடைந்த முதல் 3 மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குன்னு பெருமைப்பட்டுக்கிறோமே, அதுக்கு முக்கிய காரணம் புலம்பெயர் தொழிலாளர்கள். நாம் அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். பீகார்லேருந்து, ஜார்க்கண்ட்லேருந்து, மேற்குவங்கத்துலேருந்து, ஒரிசாலேருந்து, இன்னும் சில மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய, இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் நம்மை இன்று வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு இன்றைக்கி வளர்ச்சி குறியீட்டில் முதல் 3 மாநிலங்களில் குஜராத்தை விட முன்னணியில் இருப்பதற்கு காரணம் அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். கட்டுமான துறையில், மருத்துவமனைகளில், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில், நம்முடைய முடித்திருத்தகங்கள், சலூன்ஸில், பேக்கரிஸில், அதே மாதிரி வந்து இன்றைக்கி இன்னும் கீழே போய் உணவகங்கள் முழுக்க அவங்க தான் சார். இது திருப்பூர் மாதிரியான ஆடை, பின்னல் ஆடை உற்பத்தியில், இதை விட முக்கியமாக வெரி வெரி இம்பார்ட்டண்ட், வயல்வெளிகளில்
விவசாய பணிகளுக்கு வருகிறார்கள். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இது பாராட்ட வேண்டிய விஷயம். இன்றைக்கி அமெரிக்கா இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா வெளியிலேருந்து போனவனால தான் வளர்ந்துருக்கு. உலக வரலாறு பூரா புலம்பெயர் தொழிலாளர்களின் வரலாறு. த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரன்ஸ்னுவாங்க. ஆகவே நாம் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அவர்கள் நம்மை வாழ வைக்கிறார்கள், நாம் அவர்களை வாழ வைக்கிறோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர் தொழிலாளருக்கு எதிராக இங்கே ஒரு பெரிய ஓரளவுக்கு ஒரு கூக்குரல் எழுந்தது. அப்பயே இதில் பெரிய தங்களை முற்போக்காளர்கள் திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ஒரு பிரிவினர் அதை எதிர்த்தார்கள். ஆனால் அரசு சரியான நிலைப்பாடு எடுத்து அவர்களை புரிய வைக்க முயற்சி மேற்கொண்டது. ஓரிரு சம்பவங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டன. இந்த பீடிகையோடு தான் நான் இதை சொல்கிறேன். ஆகவே இந்த தாக்குதல் ஒரிசாலேருந்து வந்த அந்த இளைஞன் அவன் வேலை தேடி வந்ததாக நினைவு. அவர் மைக்ரண்ட் ஒர்க்கரும் கிடையாது. மேபி இஸ் a visitor. அவன் வந்திருக்கான். இந்தியாவுக்குள்ளே யார் வேணால் எங்கே வேணால் போகலாம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது ஒரு நாடு. யார் வேணால் எங்கே போய் வேணால் பார்க்கலாம். வேலையே பண்ணாமல் சும்மா கூட சுற்றிட்டு இருக்கலாம். அவன் ஒரு வழிபோக்கனாக கூட இருக்கலாம். அதற்கும் அவனுக்கு உரிமை உண்டு. ஊராக போய் பிச்சை எடுக்கிறது கூட அவனுக்கு உரிமை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 3 இளம் சிறார்கள் அவங்க. இப்போ அவங்கள நீங்கள் இதுவாக அடல்ட்டாக கூட கருத முடியாது. 17 வயசு. ஸோ அவர்கள் கஞ்சா போதையில் வெட்டியதாக வழக்கு. அந்த வீடியோஸை நம்ம பார்க்குறோம். ஐ திங்க் நம்ம இதை ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக தான் பார்க்கணும் தான் எனக்கு தோணுது. இதை வச்சு தமிழ்நாட்டை எடை போடுறதும், தமிழ்நாட்டில் 2 விஷயம். தமிழ்நாட்டில் மைக்ரன்ஸுக்கு எதிரான அட்டாக் பெருகுதுன்றதும், அந்த தமிழ்நாட்டில் கஞ்சா வெள்ளமாக ஓடுது அப்படின்றது 2 முடிவுக்கும் வர முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக தான் பார்க்குறேன். பட் இட்ஸ் அ வேக்கப் கால். நான் ஒத்துக்கிறேன். இதை ரேஷியல் அட்டாக்னு யாராவது சொல்லுவாங்கன்னா, ஐம் சாரி, இது ரொம்ப தவறு. அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசுகிறாங்கன்னா அது அப்படி இல்லைன்னு நிறுவக்கூடிய கடமை அரசுக்கு இருக்குது. அரசு அதை சரியாக செஞ்சுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு க்ரைம் நடக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குவான்டிடேட்டிவ் டிஃப்ரென்ஸ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ். 10 கொலைகள் தனி மனித ஆதாயத்திற்காக நடக்கலாம், அல்லது வேறு சில காரணங்களுக்காக நடக்கலாம். ஆனால் ஒரு கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக ஒரே ஒரு கொலை நடக்குதுன்னா அது ஆபத்தானது. தட்ஸ் கால் குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ். ஓகே. 10 கொலை நடக்குதுங்க. ஏதோ சொத்து தகராறில் போட்டுடுறான், இல்லை காதல் தகராறில் போட்டுடுறான், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போட்டுடுறான். அந்த கொலைகள் 10 கொலை நடக்குதுன்னா கூட பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு தடுக்கிறதுக்கு வேறு வழிகள் இருக்குது அரசுக்கு. பட் அது சமூகத்துக்கு பெரிய ஆபத்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அலாமிங்னுவாங்க, அது கிடையாது. இஷ்யூ தான். பட் நீட் நாட் பாதர்ட் மச். பெரிய அளவில் நீ கவலைப்பட வேணும். ஆனால் ஏதாவது ஒரு கொள்கைக்காக, அது எந்த டேஷ் இசமாக கூட இருக்கலாம், அதற்காக ஒருவன் காசு வாங்கிக்கிட்டோ வாங்காமலோ ஒரு படுகொலை நடக்குதுன்னா அதுதான் அலாமிங். அப்படி பார்க்கும்போது இந்த இன்சிடெண்ட் இது எங்கே வேணால் நடக்கலாம், யாருக்கு வேணால் நடக்கலாம். அதையும் சொல்கிறேன். ஒரு போதையில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது 3 பேர் இருக்காங்க அல்லது 4 பேர் இருக்காங்க, கையில் ஆயுதங்களோடு இருக்காங்க. ஒரு நிராயுதபாணியாக ஒருத்த மாட்டிக்கிறான்னா முடிஞ்சதுக்கு அது அவ்வளோதான். அவன் தமிழனா வட இந்தியா யாரும் பார்க்க மாட்டான். இயற்கை விட்ட வழி, ஆண்டவன் காப்பாற்றணும் இல்லை இயற்கை காப்பாற்றணும்னு. அங்கே யாராவது கொஞ்சம் பலசாலிகள் இருந்தாங்க, போலீஸ் இருக்குது, தடுத்தாங்கன்னா உயிர் தப்பிக்கும், இல்லைன்னா கதை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஆகவே இது இயற்கையின் அமைப்பு இது. சரி. பட் இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒரு தரப்பு இது ரேஷியல் அட்டாக்னு சொல்கிறது, அதை அரசு மறுக்குது. அரசு சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இட் இஸ் நாட் அ ரேஷியல் அட்டாக். அது ரொம்ப அயோக்கியத்தனமான வாதம் தான் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு சூழல் இல்லை. அப்படி பார்த்தா நமக்கு தெரிஞ்ச இடம்லாம் மைக்ரன்ஸ் தான் இருக்காங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் அசாம்லேருந்து ஒரு பையன் நமக்கு தண்ணி எடுத்து வந்து வைக்கிறான். மெடிக்கல் ஷாப்புக்கு போனீங்கன்னா மேகாலயாவில் இருக்க ஒரு பொண்ணு தான் நமக்கு மருந்து எடுத்து கொடுக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனோன்னா பெங்காலி ஒர்க்கர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. கேன்டீனுக்கு போனீங்கன்னா எல்லா மாநிலத்தை சார்ந்தவனும் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ வயல்வெளிகள் வரைக்கும் கூட வந்தாச்சு. இப்போ இந்த நேரத்தில் 2வது ஆஸ்பெக்டாக பார்க்கப்பட வேண்டியது இந்த கஞ்சா. இது அவனுக்கு எங்கே கிடைக்குது? இப்போ சைலேந்திர பாபு டிஜிபியாக இருக்கும்போது என்ன பண்ணாங்க? ஆப்ரேஷன் கஞ்சா 1, ஆப்ரேஷன் கஞ்சா 2, 3, 4 வரைக்கும் போச்சு. அப்படியும் தடுக்க முடியல. சரி, கஞ்சா தான் இருக்குன்னா எல்லா மாநிலத்தையும் தான் கிடைக்குது, தமிழ்நாட்டில் மட்டுமா கிடைக்குது? அப்போ எந்த இடத்துல இது சிக்கலாக மாறுது? எந்த இடத்துல இது இந்த குவான்டிடேட்டிவ் டிஃப்ரென்ஸுன்றதை தாண்டி குவாலிட்டேட்டிவாக போகுது? இது ஒரு பிரச்சனையாக தானே இருக்குது. நீங்கள் உடனே என்ன பண்ணுவாங்க? திமுக நண்பர்களும் காரர்களும் திமுக ஆதரிப்பவர்களும் உடனே ஒரு என்சிஆர்பி டேட்டாவை கொண்டு வந்துடுவாங்க. இது பாருங்கள், இல்லவே இல்லை, அதை விட கம்மியாக இருக்குது, இதை விட ஜார்க்கண்டில் அதிகம், குஜராத்தில் அதிகம், மோடி ஆளக்கூடிய குஜராத்தில் அதிகம், யூபிஐ பார், பீகாரை பாருன்னுவாங்க. ஆனால் கண்ணு முன்னால் நம்ம பார்க்குறது இங்கே கஞ்சா தான். உங்களுக்கு
பட் அமைச்சர் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா சார்? என்ன சொல்றாருன்னா ஜீரோ கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு, கஞ்சாவே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறார். ஏதாவது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நண்பர் மாசு உங்கள் நண்பர் மாசு, நல்ல நண்பர் தான். அவர் ஏன் இப்படிலாம் இப்படி பேசுகிறாருன்னு தான் எனக்கு புரியல. அதாவது இந்த மந்திரிங்கள்லாம் ஒரு 3 மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவும் பேச வேணான்னு அவங்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டால் கூட வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவங்க வாயை திறந்தாங்கனாலே ஓட்டு போகுது. இது வந்து வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சது. எல்லாருக்கும் தெரியும் கஞ்சா அவைலபிலிட்டி நிறையா போயிருக்குன்னு இல்லையா? எல்லா தலைவர்களோட அறிக்கை என்ன காமிக்குது? எடப்பாடியிலேருந்து அன்புமணிலேருந்து சீமான்லேருந்து விஜய் எங்கே கிடைக்குதுன்னு போலீஸ்காரனுக்கு தெரியுங்கிறாங்க சார். எல்லா எதிர்கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க? போலீஸ் இதில் கூட்டுக்கலவாணின்றாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் கஞ்சா வந்து இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்றது தான் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. நம்ம கண்ணு முன்னாலே பார்க்குறோம், நிறைய இன்சிடென்ட்ஸை பார்க்குறோம். நீ உடனே என்சிஆர்பி டேட்டாவை கொண்டு வந்து வச்சலாம் இதை மறுப்பது என்பது திமுக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதுன்ற மாதிரி தான். இதில் மந்திரி வந்து மாசு இப்படிலாம் ஏன் பேசுகிறாரு? அவர் இப்படி பேசுகிறதாலே வந்து திமுக வந்து இன்னும் வந்து வாக்குகளை இழக்கும். அந்த காலத்தில் ராம்ஜெத் மலானி சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, 79 சரண் சிங் மொரார்ஜி தேசாயை கவுத்துட்டு சிஎம் ஆனப்போ மொரார்ஜி தேசாய் வாயில் வந்தெல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ சிறுநீர் குடிக்கணுவார், எல்லா உடல் நோய்களுக்கும் அதுதான் மருந்துனுவார், கண்டபடி பேசுவார். இந்த மாதிரி நிறைய உளறின்னு இருந்தார் மொரார்ஜி தேசாய். அப்போ ராம்ஜெத் மலானி அவர் சட்ட அமைச்சராக வந்தார். அவர் சொன்னார், வென்எவர் த பிரைம் மினிஸ்டர் ஓப்பன்ஸ் ஹிஸ் மவுத் ஜனதா பார்ட்டி லூசஸ் 10,000 votes. பிரதம மந்திரி எப்போல்லாம் வாயை திறக்கிறாரோ 10,000 ஓட்டு காலி ஜனதா பார்ட்டிக்கு. பிறகு அது 50,000 1 லட்சம்னு போச்சு. அவ்வளோ வளர்னார். கிட்டத்தட்ட இப்போ எலெக்ஷன் இன்னும் 2 மாதத்தில் 3 மாதத்தில் வரும்போது இந்த மந்திரிகள்லாம் இப்படி பேசினாங்கன்னா திமுக 50,000 1 லட்சம் 10 லட்சம்னு ஓட்டு போயிடும். இந்த மந்திரிகள்லாம் பேசாமலாவது இருக்கலாம். நான் கேட்குறேன், கண்ணு முன்னால் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, கஞ்சா வெள்ளமாக ஓடுதுன்றது எல்லாருக்கும் தெரியுதுங்க. இதுதான் பெரிய கொம்ப சூத்திரமா? எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் அறிக்கை விட்றாங்களே, அவங்களும் மக்கள் பிரதிநிதி தானே. அப்போ வந்து கஞ்சா ஒரு துளி கஞ்சா கூட இங்கே இல்லைன்னா யாரா போய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு உண்டு. அதாவது இருக்குது, தடுக்கிறோன்னா பரவாயில்ல, நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படி சொல்லுங்கள். ஒரு நாளில் ஒழிக்க முடியாது. இது கடும் போராட்டம். மக்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும். அரசு தன்னால் ஆனது எல்லாத்தையும் செய்து பெற்றோர்கள் ஒத்துழைக்கணும். நாங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். ஆனால் இப்போ அந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், முழுவதும் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை. இப்படி பேசினா அது நியாயம்? ஒரு துளி கஞ்சா கூட இங்கே இல்லைண்ணா. இந்த வடிவேலு இது கவுண்டமணி செந்தில் காமெடியில் கவுண்டமணி ஒருத்தன் போய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் போய் சொல்லக்கூடாது, கிலோமீட்டர் கணக்கில் மாசு போய் சொல்கிறார். அதாவது இத்தகைய பேச்சுக்கள் வந்து திமுகவுக்கு மேலும் 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 சிக்கலை தான் உண்டாக்கும். பிரச்சனை உங்களுக்கு ட்ரக் அவைலபிலிட்டி ஒரு சிக்கல் தாங்க தமிழ்நாட்டில். அதை இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. வாரம் மெத்து பிடிக்கிறாங்க சார். கமிஷன் ஆஃபீஸில் வாரம் மெத்து பிடிச்சி எவ்வளோ கிலோ பிடிச்சிக்கணும்னு அறிக்கை கொடுக்குறாங்க. தினசரி செய்தித்தாள வருதே சார். அதான்ப்பா, இது ஆல் இண்டியா ஃபினாமினா தானே இது. தமிழ்நாடு மட்டும் நீ எப்படி சொல்லுவேன்? ஆனால் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். என்னன்னா ஒத்துக்கிட்டு ஆமாங்க சரி பண்ணிருக்கணும் உங்களை மாதிரி சொன்னால் பிரச்சனை இல்லையே சார். ஜீரோன்னும் போது மக்கள் மத்திய தாக்கத்தை ஏற்படுத்தாங்க. ஜீரோன்றது வந்து கட்சிக்காரன்னு நம்ப மாட்டான். அது எப்படி ஜீரோவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்க முடியாது. இந்த காலத்தில் இருக்க முடியாது. எந்த கட்சியிலும் இருக்க முடியாது. எந்த ஆட்சியிலும் இருக்க முடியாது. ராமராஜன்லாம் கதை உட்டோப்பியா தான். அது வாழவே முடியாது உங்களுக்கு. இப்படி அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. அவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு அவரை தான் விளக்கணும். இது எலெக்ஷன் டைமில் இது இன்னும் எனக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் ட்ரக் கல்ச்சரை விட ஆபத்தானது ரேஷியல் அட்டாக்ஸ். போதை பழக்கத்தோட ஆபத்தானது இனவெறி தாக்குதல்கள். அது இல்லை தமிழ்நாட்டில். சுத்தமாக கிடையாது. சுத்தமாக கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய வடபுலத்தவர்கள், வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் நம்முடைய விருந்தினர்கள், அவர்கள் இங்கே முழு பாதுகாப்போடு இருக்கிறார்கள். சரி, ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸுக்கு ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் குறை சொல்ல முடியாது. இப்போ திருப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்தது, இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. முழுதாக எராடிகேட் பண்ணாங்களான்னு தெரியல. நைஜீரியன்ஸால் அங்கே ட்ரக் பெட்லிங் அதிகமாக இருந்தது திருப்பூர். ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சிருக்கு, கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. ஆனால் திருப்பூர் நகரத்தை வாழ வைக்கிறது யார்? அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். அதுக்குள்ளே நைஜீரியன்ஸ் வந்து சேர்றான். அவன் வந்து அங்கே இருக்கவனுக்கு சப்ளை பண்ணுறான். ஆகவே இப்போ அது இல்லாமல் வந்து அங்கே அந்த நைஜீரியன்ஸும் வந்து அங்கே வந்து அந்த பிஸ்னஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். எப்படின்னா வந்து அவன் ட்ரேடுக்கு ஹெல்ப் பண்ணுறான். செகண்ட் ட்ரேடு, அந்த பொருட்களை வந்து விற்பது, அந்த ஏஜென்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, இவ்வளோ விஷயமும் நடக்குது உங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு மல்டிகல்ச்சரல் சொசைட்டியாக மாறும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் இயற்கை. இது வளர்ச்சியில் வர பிரச்சனை அருள். இது இந்த ஓவராலாக இந்த இஷ்யூஸ் எல்லாமே வளர்ச்சியில் வர பிரச்சனை. ஐ திங்க் நம்ம கவலைப்பட வேண்டியது கஞ்சாவை பற்றி கூட கிடையாது. அதை முடிக்கலாம் இவங்களால். ரேஷியல் அட்டாக் வரக்கூடாது. அதை நோக்கி நகரக்கூடாது. அதை நோக்கி இது நகரக்கூடாது. ரேஷியல் அட்டாக்கு வந்ததுன்னா அதை ஒரு அரசு தாங்குவது கடினம். தமிழ்நாட்டில் அது இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆகவே இது இப்போ வயல்வெளிகள் வரைக்கும் வந்துட்டாங்க. வேளாண் பணிகளுக்கு வேறு மாநிலங்கள்லேருந்து நம்ம கொண்டு வரோம்னா தமிழ்நாடோட அந்த ப்ரொஃபைல் மாறுது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வளர்ச்சியின் அறிகுறி.
நான் வந்து இதை குறை சொல்லுபவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது ரொம்ப ஆபத்துன்னு சில பேர் பேசுறாங்க. அது ரொம்ப தவறான பார்வை. ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ், நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, உங்களுக்கு எதிரான பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. இல்ல, எதிரான இங்க perspective லோக்கல்ல நான் வந்து இருக்கவங்களுடைய வேலை வாய்ப்பு இல்ல, இல்ல, பறிபோகுது. நீ அது வேலை- பெர்ஸ்பெக்டிவ் தானே. இட்ஸ் a global world. இது ட்ரம்ப் வைக்கிற ஆர்குமெண்ட். ட்ரம்ப் H1B விசா கொடுக்க மாட்டவங்களை அடிச்சு துரத்துறாரு. இன்னைக்கு அமெரிக்கா பூரா இதான சிக்கல். வயிற்றுல வாயில அடிச்சு ஆமா சார், நியூசிலாந்துலயும் அந்த மாதிரி இருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு உலகம் பூரா இருக்க பிரச்சனை இது. ஆனா இது ரொம்ப ஆபத்தானது. அப்ப அவங்களுக்கு என்ன வழி சொல்லுவீங்க? ப்ரொடெக்ஷனிசம்ன்றது வந்து ரொம்ப ஆபத்தானது. Okay, இது- sir. இது அருள். பூர்வகுடி அமெரிக்கனுக்கு உங்களுடைய தீர்வு என்ன? ஏங்க, அமெரிக்காவே யாரால வளர்ந்தது? அமெரிக்காவில் யாருமே கிடையாது. பூர்வ குடின்னு ஒண்ணு கிடையாது. அத்தனை பேரும் போய் சேர்ந்தவங்க. 300 ஆண்டுக்கு பின்னால வரலாறே கிடையாது அமெரிக்காக்கு. என்ன வரலாறு? ரெட் இண்டியன்ஸ் தான். அப்படி பார்த்தா ட்ரம்ப் கூட கிடையாது. ட்ரம்ப்பே குடியேறி வந்தேரி. ட்ரம்ப்பே வந்தேரி. மந்தேரின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆமா, இல்ல புரிதலுக்காக சொல்றேன். புரியுது. மைக்ரன்ஸ் தான். ட்ரம்ப்பே வந்தேரி தான். இப்ப அங்க நடக்கிறதான உனக்கு இங்கேயும் நடக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் வேர்ல்டுல இனிமே யாரும் எங்கேயும் போறதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்களை எப்படி எக்யூப் பண்றது, அவங்க எப்படி வந்து தகுதிப்படுத்துறதுன்னு தான் நீங்க யோசிக்கணுமே ஒழிய அவர்கள் வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க வந்து அமெரிக்காவுக்கு போறதையே இந்தியாவிலேருந்தோ, ஆஸ்திரேலியாவிலேருந்தோ, பாகிஸ்தான்லேருந்தோ, கென்யாவிலேருந்தோ, உகாண்டாவிலேருந்தோ போறதை தடுக்க முடியாது போது வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டிடியூஷன், ஒரே நாடு ஒரே அரசியல் சட்டத்துக்குள்ள வரதை எப்படி தடுக்க முடியும்? நம்ம அந்த எண்ணமே என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனமானது, ஆபத்தானது. ஓகே, ஆனால் இதில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேலுமுருகன் போன்றவர்களாம் மற்றவங்களாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை அதிகமாக வர வைக்கிறீங்க, அப்படி அதிகமாக வந்தாங்கன்னா தே ஆர் த ஓட்டர்ஸ் ஃபார் பிஜேபி. அப்போ அங்கே போய் நீங்கள் மறைமுகமாக பிஜேபியை இங்கே வளர வைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூற ஒரு வழியை சமைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். ரொம்ப தவறான, முட்டாள்தனமான, பகுத்தறிவுக்கு பொருந்தாத, அரைவேக்கட்டுத்தனமான எண்ணம் இது. உன்னை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களில் வருபவர்களில் 10% ஒன்று சாத்தியக்கூறு, ரெண்டாவது சட்டம் என்ன சொல்லுது. இது ரெண்டுபடியும் நம்ம பார்க்கணும். சாத்தியக்கூறுன்னு நீங்கள் பார்க்கும்பொழுது வருபவர்களில் 90% மேல் தன்னுடைய மாநிலத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று தான் நினைப்பான். அவனோட ரூட்ஸ் அங்கே இருக்கும். நீ எங்கே தான் போய் அமெரிக்கா போகிறவன் ஹைலி குவாலிஃபைடை விட்டுருங்க, அவங்க கதை வேறு. எல்லாரும் ஹைலி குவாலிஃபைடு கிடையாது. வேலைக்காக போகிறோம் 10% தான் ஹைலி குவாலிஃபைடு. மித்த இவன்லாம் வந்து உனக்கு வந்து உடல் உழைப்பாளிகள். இவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு கட்டத்தில் திரும்ப தன்னுடைய மாநிலத்துக்கு போயிடணுன்னு தான் நினைப்பான். அவன் பிகாரியோ, மேற்கு வங்கத்தை சார்ந்த வங்காளியோ, ஒரிசாக்காரனோ, அவன் வந்து தன்னுடைய ரூட்ஸுக்கு வேர்களை நோக்கி தான் அவன் பயணிப்பான். ரெண்டாவது, சட்டப்படி தான் வாழணும், இஷ்டப்படி வாழ முடியாது. அப்படி அவன் வரான் அப்படின்னா வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டியூஷன், ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே, ஒரே நாட்டுக்குள்ளே யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் போய் பணிபுரியலாம், வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், வாக்காளர்களாக தன்னை சேர்த்து கொள்ளலாம். அப்போ இது ரெண்டுமே நடைமுறையும் சட்டமும் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு எதிராக இருக்கும்பொழுது இப்படி பேசுவது என்பது என்னை பொறுத்தவரையில் வந்து ரொம்ப ஒரு குறுகிய மனம் கொண்டது. இன்றைய உலகின், நவீன உலகின் சாத்தியக்கூறுகள், அதனுடைய தன்மைகள் அது தெரியாதவர்கள் தான் இப்படி பேசுவாங்க. இது வந்து எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் இருக்குது. மண்ணின் வட்டால் நாகராஜ் மாதிரி தான் இது. அதுக்கு இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் அது இடம் கிடையாது. அருள், இத்தகைய ஆர்குமெண்ட் எல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில் காலாவதியாக போன ஆர்குமெண்ட்ஸ். இப்படி பேசுபவர்கள் அது மேம்போக்காக பார்க்கும்போது அதில் ஏதோ வந்து அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூட ஆர்ஆர்பிக்குள்ளே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்குள்ளே நம்ம வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸை நம்ம முக்கியமான பொறுப்புகளில் பார்க்குறோம். இந்த மாதிரி பொறுப்பு, சிங்கப்பெருமாள் கோயில் போனீங்கன்னா ஒரு இந்திக்கார் இருப்பார், பரனூர் போய் இந்திக்கார் இருப்பார். நீங்கள் பீகாரோ தமிழ்நாடு எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் பெங்கால் நீங்கள் போவாதால் நீங்கள் பேச அப்படி இல்லைங்கிறாங்க. டேட்டாவோட எடுத்து போடுறாங்க. டேட்டாவோட மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு சில மாற்றங்கள் வந்திருக்கு, அது வேற. நீங்கள் மத்திய அரசு பணிகளில் இந்த அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசும்போது அது வேறு ஆர்குமெண்ட்டு. ஆனால் புலம்பெயர் தொழிலாளர்கள் அவனாக விரும்பி வரவனை பற்றின பேச்சு வரும்போது அது வேறு ஆர்குமெண்ட். போத் ஆர் டிஃபரன்ஸ். அது ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸர் ஹிந்தி தெரியாதவங்க தான் கொண்டு வந்து உட்கார வச்சோம். அது குறிப்பாக வந்து தென் மாநிலங்களில், வட மாநிலங்கள்லேருந்து அதிகமாக கொண்டு வந்து உட்கார வைக்கிற போக்கு வந்தது. பெங்களூரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க்கில் வந்து கன்னடம் தெரியாத ஒரு பெண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சு அவள் வந்து கன்னடத்தில் பேசுன்னு இவங்க சொல்லும்போது நான் பேச மாட்டேன்னு சொல்லி அவன் ஹிந்தியில் பேசுகிறான், நானுமா பேசி பெரிய பிரச்சனையாகி அவள் பெண்ணுன்றதுனால அவளை அடிக்கலை. ஆனால் அன்று மாலையே அந்த பெண் வந்து வேறு இடத்துக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தலைமை அலுவலகத்தால் வேறு இடத்துக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டான். மோடி கவர்மெண்ட் வந்து இந்த காரியத்தை குறிப்பாக அரசு பணிகளில் வந்து வட இந்தியர்களை கொண்டு வந்து தமிழ் தெரியாதவர்களை தமிழ்நாட்டிலையும், கன்னடம் தெரியாதவர்களை கர்நாடகாலையும், ஆந்திராவில் வந்து அந்த மொழி தெரியாதவர்களை கொண்டு வந்து வேறு மாநிலத்திலிருந்து போடக்கூடிய ஒரு போக்கை அரசு துறைகளில், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பேங்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஆமாம் இதெல்லாம் வந்து அவங்க இன்சூரன்ஸ் செக்டார்ஸு, இந்த மாதிரியான துறைகளில், மத்திய அரசு பணியிடங்களில், பொதுத்துறை நிறுவனங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இது வந்து கவலைக்குரிய விஷயம் தான், நான் அதை மறுக்கல. அதை நீ எடுத்து போராடு. அது இங்கே வந்து இப்போ சிதம்பரம் கூட சமீபத்தில் ஒரு இதில் நிர்மலா சீதாராமன் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அந்த அம்மா வந்து உத்தம வேஷம் கட்டுறாங்க, மொழி தெரியாதவர்களை வங்கிகள் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் நியமிக்கக்கூடாது, எல்லாத்தையும் செஞ்சுட்டு. ஆகவே இது மோடி கவர்மெண்ட்டுடைய அந்த ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புகிற ஹிந்தி தேசியமாக்குவது, அது அது பிரச்சனை. அதை நாம் அனுமதிக்க முடியாது. அதை எதிர்த்து போராடுங்க, அதை யாரும் நம்ம கேள்வி கேட்கல. பட் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து மார்க்கெட் டிசைட் பண்ணுது, யாருமே அதை தடுக்க முடியாது. இவ்வளவு பேசுகிற எல்லா முதலாளியும் அவன் எந்த தத்துவத்துக்கு வேணா இருக்கட்டும், அவன் பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, ஏன் வேல்முருகன் கட்சியிலேயே ஒருத்தர் ஒரு பெரிய ஹோட்டல் நடத்துகிறாரு, பெரிய ஹோட்டல் நடத்துகிறாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறான். அவர் கட்சியில் ஒருத்தர் பெரிய ஹோட்டல் ஒன்று நடத்துகிறாரு, அவருக்கு ஒரு 100 பணியாளர்கள் வேணும். இதில் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேணும், லாண்ட்ரி இதில் வேணும், கிச்சனில் வேணும், பேண்ட்ரின்னு வாங்க இப்போ அதில் வேணும், ரூம் கிளீனிங்க்கு வேணும், ஹவுஸ் கீப்பிங்க்கு வேணும், செக்யூரிட்டி வேணும், எல்லாம் வேணும்னும் போது அவர் யாரை கான்டாக்ட் பண்ணுவார் தெரியுமா? இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ். அவன் என்ன பண்ணுவான், ஃபுட்டாக பெங்கால்லேருந்து ஆளுங்களை கூட்டின்னு வந்துடலாம் சார், இந்த ஹவுஸ் கீப்பிங்கு இந்த இதெல்லாம் ரூம் கிளீனிங்லாம் வந்து பிஹாரிஸ் நம்ம இது பண்ணிக்கலாம், இன்னும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே மெயின்டெனன்ஸு இன்டர்னல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னா அஸ்ஸாம்லேருந்து இருக்காங்க சார் அப்படின்றான். இப்படி தான் வந்து எல்லாருமே இன்றைக்கி போகிறாங்க. ஒரு சாதாரண டீ கடை நடத்துகிறவன் 6 பேர் வச்சு வேலை வாங்கும்போது முதலாளி தமிழனாக இருக்கான், வேலை செய்கிறவங்கலாம் அவ்வளோ, ஏன்னா இங்கே வரமாட்டேன்றான். அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இது ரெண்டையும் குழப்பிக்காதன்ற நான் 12 வருஷமாக மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து பொதுத்துறை நிறுவனங்களில் திட்டமிட்டு இந்தி தெரியாதவர்கள் பணிகளில் அமர்த்தப்படுவது என்பது அதை நான் ஒத்துக்கிறேன். ரயில்வேஸில், பேங்க்ஸில், போர்ட் ட்ரஸ்ட்டில், இன்சூரன்ஸில், பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில், பெட்ரோலிய நிறுவனங்களில், இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கொண்டு வந்த அப்பாயின்மெண்ட்ஸே இங்கே தான் போடுறான் அவன். பட் என்னன்னா அந்த வெறுப்பு இங்கே கிரவுண்டில் ரியாக்ட் ஆகாதா? அப்படி வச்சு பாருங்களேன். இது நான் ஒரு வாடிக்கையாளர், நான் பேங்க்கு போகிறேன், அங்கே இந்தி தெரிஞ்சு பேசி என்ன டென்ஷன் பண்ணுறாரு. நான் லோக்கலில் டீ கடைக்கு டீ குடிக்க வரேன், அங்கே ஒரு இந்திக்காரர் இருக்கும்போது என்னடா இவனுக்கு எங்கே பார்த்தாலும் இருக்காங்கன்ற ஒரு காமன் மேன் மென்டாலிட்டி வரும். கண்டிப்பாக வரும். ஆனால் நான் சொல்ல வருது, நீ அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவனோட இங்கே இருக்க தொழிலாளியை ஒப்பிடாதுன்ற. இவன் பாவம், இவன் உடல் உழைப்புக்காக வந்தவன், அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறவங்க அதை பண்ணுவாங்க. வந்து இவனா விரும்பி வந்தவன், பிழைப்பு தேடி வர்றவன். நீ பார்க்குற டீ கடையில் பார்க்குறவன், ஹோட்டலில் பார்க்குறவன், ஹாஸ்பிட்டலில் பார்க்குறவன் வந்து இது வந்து அவன் பிழைப்பு தேடி வந்தவன். எஸ், இது வந்து அவனோட சாய்ஸ், அவன் விரும்பி வந்திருக்கான். ஆனால் நீ பேங்க்கில் பார்க்குறங்கள அவன் வேறு வழி இல்லை, அண்டர் கம்பல்ஷன் வந்திருக்கான். உண்மை. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீ பார்க்கணும். மக்கள் மோடி அரசு பெரிய தவறு செய்து இவர்கள் பாவத்தை பண்ணுறானுங்கிறது நான் ஒத்துக்கிறேன். பட் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை இப்போ நம்ம வாழ வைக்கக்கூடிய, இப்போ கிட்டத்தட்ட 90 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்கன்றாங்க. நீங்கள் உங்களோட நித்தி ஆயோக கால்குலேஷனில் வந்து மோடியோட கட்டுப்பாட்டில் இருக்க நித்தி ஆயோகே வேறு வழி இல்லாமல் முதல் 3 வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் தமிழகம், கேரளம், மகாராஷ்டிரான்னு கொடுக்குறான், குஜராத்தை கொடுக்கலையா? அப்போ இதுக்கு காரணம் யார்? இந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியது யார்? கரெக்டு. நிறைவாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்போ அண்மையில் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டி அவங்க வந்து பல தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. இதற்கு முன்பாக பே மணியரசன் போன்றோர், வேலுமுருகன் போன்றோர் பல பேர் இந்த கருத்தை பேசியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். என்னன்னா, வடகிழக்கு மாநிலங்கள் 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் நீங்கள் உள்ள போகும்போது ஐஎல்பி கேட்குறாங்க. இன்னர் லைன் பர்மிட் அங்கே கொடுத்தா தான் நீங்கள் வந்து அங்கே போக முடியும், மற்ற விஷயங்களை பண்ண முடியும், அந்த மாதிரி இது பண்ண முடியும். அப்போ அவங்களுக்கு உங்கள்கிட்ட யூ ஹேவ் சம் டேட்டா, அதே மாதிரி இங்கே வரட்டும், வந்து அவங்க பணிபுரியட்டும், ஆனால் எங்களுக்கு அவங்கள பற்றின டேட்டாஸ் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும்னு சீமான் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார்ல, அதை எல்லாருமே பேசுகிறாங்கல்ல, அது சாத்தியமா சார்? பண்ணலாம்? பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஐஎல்பியோட வரலாறு தெரிஞ்சவர்கள் இந்த கோரிக்கை வைக்க மாட்டாங்க. அப்போ அங்கே ஏன் இருக்குது? அங்கே நிலைமை வேறு. அது வந்து இது இன்னும் இப்போ பரந்துபட்ட விவாதத்துக்கு உட்பட்ட விஷயம். ஐஎல்பி வந்து ஏன் வந்தது? 370 நீக்கினவங்க இதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய 371 கை வைக்கல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தனி அந்தஸ்து, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்றது ஏதோ காஷ்மீருக்கு மட்டும்தான் இருக்குன்றது ஹிந்துத்துவ கும்பலோட, இந்துத்துவ அமைப்புகளோட ஒரு பொய் பிரச்சாரம். வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அந்த அவர்களுக்கே உரிய வாழ்க்கை நெறிமுறைகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், இன்னொன்று அந்த இருக்கக்கூடிய பார்டர்ஸ். ஐஎல்பின்றதே முதல்ல ராங் கான்செப்ட். ஐஎல்பி அங்கேருந்து எடுக்கணுன்றது தான் வாதமாக இருக்க முடியுமே தவிர தமிழ்நாட்டுக்கு ஐஎல்பியை கொண்டு வரணுன்றதும் வாதமாக இருக்கக்கூடாது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், நேச்சுரலி ஐஎல்பி நீ வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நீ கொடுத்தினா இது ஒரு நாடு கிடையாது. நான் ஐஎல்பி எனக்கு வேணுன்றது தமிழ்நாடு மட்டும் கேட்காது, நாளைக்கு மகாராஷ்டிரா கேட்கும். இது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க, இது தனிநாடு கோரிக்கைக்கான ஒரு முன் அறிவிப்பு. நீ கேட்டின ஐஎல்பி, இவங்க பே மணியரசனோ வேல்முருகனோ யார் சொன்னாங்கனாலும் என்னை பொறுத்தவரையில் அது தவறான ஆர்குமெண்ட். வடகிழக்கோட ஐஎல்பி இங்கே நீங்கள் ஒப்பிடவே முடியாது.
அந்த கோரிக்கையை வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி செய்யும் என்றால் அந்த கட்சி கடும் ஆபத்துக்குள்ளாகும். ஐஎல்பியை பற்றி திமுகவோ அதிமுக விடுங்க, அது ஒரு கட்சியே கிடையாது. திமுகவை எடுத்துக்கோங்க. எல்லா விஷயங்களையும் கடுமையான நிலைப்பாடு கொண்டிருக்கக்கூடிய திமுக ஐஎல்பியை பற்றியெல்லாம் என்னைக்காவது பேசியிருக்காங்களா? ஐஎல்பி இங்கே வேண்டும் என்று கேட்பது ரொம்ப தவறான ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு கோரிக்கை. பிரச்சனையை அது தீக்காதுங்க. வடகிழக்கு மாநிலங்களோட நிலைமை வேறு, நம்ம நிலைமை வேறு, அதை புரிஞ்சுக்கோங்க. அது அங்கே பல சிக்கல்கள் இருக்குது. இந்தியா ஆஸ் அ நேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியாக நம்ம 3000 ஆண்டு கால பழமை, நிச்சயமாக அதில் சந்தேகமே கிடையாது. பட் ஒரு மாடர்ன் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தை, ஒரு 75, 78, 80 வருஷம் தான் ஆகுது. இன்னமும் அது ஒரு வலிமையான அரசாக உருவெடுக்கலை. அதை ஒருங்கிணைந்து அதை ஒரு இன்னும் பச்சையாக சொல்கிறதுனா, இனிமேல் யாரும் பிரிஞ்சு போகாமல் இந்த கட்டமைப்பை அப்படியே மேலே கொண்டு போகணுன்றது தான் காங்கிரஸ், பிஜேபி 2 பேரோட எண்ணமும் கம்யூனிஸ்டுகளோட எண்ணமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதனால தான் 370 நீக்கினதுக்கு சுப்ரீம் கோர்ட் அப்ரூவல் கொடுக்குது. அதுக்கு பிறகு அதை பற்றி யாருமே பேசலை. வடகிழக்கு மாநிலங்கள் என்றைக்குமே ஒரு பாய்லிங் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சிஸ், தனிநாடு கோரிக்கைக்கான விதைகள் அங்கே உள்ளே இருந்துக்கிட்டே கொதிநிலையிலே இருக்குது. இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இது புரியும். எனவே இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம இதுக்கு மேலே டீப்பாக பேசணும். ஐஎல்பி வேணும் தமிழ்நாடுக்குன்றது என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, தேவையற்றதும் ஒன்று. இது வேறு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். தமிழ்நாட்டுக்கு ஐஎல்பியை கொடுத்தனா இந்தியாவின் பல மாநிலங்கள் ஐஎல்பியை கேட்கும். தனிநாடு மாதிரி போயிடும். அது கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் அது செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சி தான். அது ஒருபோதும் இந்திய அரசு அனுமதிக்காது, அனுமதிக்கும் கூடாது என்பது என்னுடைய பாயிண்ட். மோடி கவர்மெண்ட் 2014 பிறகு செய்த அட்டூழியங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில், அரசு துறைகளில் வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு இங்கே வலுக்கட்டாயமாக திணித்தது, அந்த குரூர புத்தி, அந்த ஹிந்துத்துவமயமாக்குறது, ஹிந்தியை பிரதானப்படுத்துறது, அந்த மூர்க்கத்தனத்தால் தான் இன்றைக்கி இந்த ஆர்குமெண்ட் வருது. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் இது செய்யலை, வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் கூட இதை செய்யலை. பட் அது வேறு, இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர் பிரச்சனை வேறு. ஐஎல்பியை பற்றி நீங்கள் கேட்டீங்க, ஐ வெரி ஹாப்பி. ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. நான் தெளிவாக என் ஸ்டாண்டை சொல்லிட்டீங்க ஓப்பனாக நான் சொல்லிட்டேன். அது தவறு, தேவையில்லை, கூடாது. எனவே அது குறித்த ஒரு விரிவான விவாதத்தை நம்ம பிரிதொரு நாளில் வைத்துக் கொள்ளலாம். கட்டாயம் சார். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். Ariza shirts and trousers.